பாக்கியா செடியன் 2 பேருமே கார்ல வந்துட்டுருக்காங்க. அப்போ பாக்கியா சொல்றாங்க, "நம்ம வீட்டுக்கு போகலாம்ப்பா" அப்படின்னு சொல்லிட்டு. "இல்லம்மா வேண்டாம். உனக்கு ஏதாவது வேலை இருந்தா சொல்லும்மா. நான் செய்யறேன்" அப்படின்னு சொல்லிட்டு செடியன் சொல்றாரு. "இல்ல பரவாயில்ல போகலாம்" அப்படின்னு சொல்றாங்க. "இல்லம்மா நான் செய்யறேன்" அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையுமே செடியன் செய்கிறாரு. 2 பேருமே சேர்ந்து வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே கேட்குறாங்க, "என்ன ஆச்சு கோர்ட்ல?" அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நடந்த எல்லாத்தையுமே பாக்கியா சொல்றாங்க. "அப்படியா? கடவுளே எல்லாமே நல்லபடியா நடக்கணும். 2 பேரும் சேர்ந்து வாழணும்" அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்றாங்க. என்ன பண்ணான் தெரியுமா செடியன்? செடியன் வந்து ரொம்ப டயர்டாலாம் ஆகல. கான்ஃபிடென்ட்டா இருக்கான். எல்லாமே நல்லதா நடக்கும்னு. அது மட்டும் இல்ல. என்ன நெனச்சாலும் நடக்கும்லம்மா. அதனால தான்ம்மா. கண்டிப்பா ஜெனி என் கூட வந்து சேருவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கும்மா. நாம அழகா நம்மளோட ஒர்க்க நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னான். போயிட்டு எல்லா வேலையும் செஞ்சான். வாழை மரம் வாங்கிட்டு வரது, மத்த எல்லா டெக்கரேஷன் எல்லா வேலையுமே அவன் தான் இழுத்து போட்டு செஞ்சான். அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்றாங்க. "சூப்பர் அண்ணா" அப்படின்னு சொல்லிட்டு எழில் சொல்றாங்க. எல்லாருமே கிளம்பிட்டுருக்காங்க. ஓகே ரெஸ்டாரண்ட் போணும் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருமே "கிளம்புறீங்களா? கிளம்புங்க, கிளம்புங்க" அப்படின்னு சொல்லிட்டு கோபி ஃபோன் பண்றாரு. "நான் கோபி பேசுறேன். யாரு?" அப்படின்னு சொல்லிட்டு மினிஸ்டரோட பிஏ கேட்குறாரு. "இல்ல, உங்களுக்கு நான் பணம் குடுத்தேன்ல, ஆனுவல் டே ஃபங்ஷனுக்கு மினிஸ்டர் வர வர சொல்லி" அப்படின்னு சொல்றாரு. "ஓ! நீங்களா? நாளைக்கு கண்டிப்பா வந்துருவாங்க" அப்படின்னு சொல்றாரு. "இல்ல, இங்க ஒருத்தவங்க சொல்லிட்டு இருந்தாங்க மினிஸ்டர் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. 2 ஃபங்ஷனும் ஒரே நாள் இருக்கு. அதனால தான் நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்றாரு. "அதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்?" "இல்ல, இங்க யாரோ பேசிட்டு இருந்தாங்க. அதனால தான் கேட்டேன்" அப்படின்னு சொல்றாரு. "இல்ல, இல்ல. மினிஸ்டர பொறுத்தவரைக்கும் நெறைய பேர் கூப்பிடுவாங்க. ஆனா வரேன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா வரமாட்டாங்க. தேவையான எல்லாருக்கும் பொக்கே மட்டும் அனுப்பி வைப்பாங்க. ஆனா நாளைக்கு உங்க ஆனுவல் டே ஃபங்ஷனுக்கு கண்டிப்பா மினிஸ்டர் இருப்பாங்க. நீங்க கவலையே பட வேண்டாம்" அப்படின்னு சொல்றாரு. "சரிங்க சார், சரிங்க சார். ரொம்ப 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 தேங்க்ஸ் சார். நான் உங்கள ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். பரவாயில்ல. இருந்தாலும் பதில்லாம் கரெக்ட்டா சொல்றீங்க" அப்படின்னு சொல்லிட்டு கோபி ஃபோன கட் பண்ணிட்டாரு. ரொம்ப சந்தோஷப்படுறாரு. "என்ன ரெஸ்டாரண்ட்ட ஸ்டார்ட் பண்றேன். மினிஸ்டரா வரப்போறாங்க. வரமாட்டாங்க. கண்டிப்பா வரமாட்டாங்க. உனக்கு நான் எப்படி ஒரு கஷ்டத்த தரப்போறேன்னு பாரு. அதுக்கு பேரு ஆப்பு" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சந்தோஷத்தோட சிரிச்சுக்கிட்டே உள்ள வராரு. எல்லாருமே கிளம்புறாங்க. "சீக்கிரம் எல்லாருமே ரெடி ஆகுங்க" அப்படின்னு சொல்லிட்டு. இனியா ஒரு பக்கம் கிளம்புறாங்க. ஈஸ்வரி எல்லாருமே ரெடி ஆகுறாங்க. அப்படியே நடந்து போறாரு. போனோனே செல்வி ஓடி வந்து அப்படியே கோபிய இடிச்சுட்டாங்க. "ஐயய்யோ! சாரி சார், சாரி சார். நான் கிளம்புற டென்ஷன்ல நான் அப்படி இடிச்சுட்டேன் சார். பரவாயில்ல ஒண்ணும் இல்ல. நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம்" அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்றாரு. அப்படியே பேசிட்டே போறாங்க செல்வி. "எல்லாருமே கிளம்பிட்டீங்களா? சீக்கிரம் ரெடி ஆகுங்க" அப்படின்னு சொல்லிட்டு. "என்ன எவ்ளோ பரபரப்பு, எவ்ளோ ஆர்வம் பாத்தியா? ஆனா போங்க உங்களுக்கு இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு கோபி மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு இருக்காரு. ஈஸ்வரி எல்லாருமே சேர்ந்து சாமி கும்பிடுறாங்க. பாக்கியாவும் சாமி கும்பிடுறாங்க. "உனக்கு எல்லாமே இனிமே நல்லதாதாம்மா நடக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு ராமமூர்த்தி சொல்றாரு. "அப்படி சொல்லுங்க தாத்தா. அம்மா இங்க மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயும் ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணணும். நாடு முழுக்க ஸ்டார்ட் பண்ணணும். கண்டிப்பா பண்ணுவாங்கப்பா. நல்லா உலகம் ஃபுல்லா பண்ணுவாங்க" அப்படின்னு சொல்லிட்டு ராமமூர்த்தி வாழ்த்துறாரு. "என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை" அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா கால்ல விழுறாங்க. ஈஸ்வரி, ராமமூர்த்தி 2 பேருமே ஆசீர்வாதம் பண்றாங்க. "சரி நான் போயிட்டு வரேன். அத்தை நீங்களும் எங்க கூடயே வந்துருங்க. கார் அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம கிட்ட இருக்க கார்ல 4 பேர் போகலாம். இன்னொரு காரும் நான் வர சொல்லியிருக்கேன். அதுல மீதி பேர் எல்லாருமே போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு செடியன் சொல்றாரு. "இல்ல பாக்கியா நான் வரல. நான் கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நானும் அவரும் வரோம். நீ ஃபர்ஸ்ட்டு போ" அப்படின்னு சொல்றாங்க ஈஸ்வரி. "என்ன அத்தை திடீர்னு இப்படி?" அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்றாங்க. அதுக்கு எழில் சொல்றாரு, "என்ன நீங்க இப்ப போய் கோயிலுக்கு போறீங்க? ஈவினிங் போங்க" அப்படின்னு சொல்லிட்டு. "இல்லப்பா இல்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வேண்டி இருக்கோம் நாங்க அபிஷேகம் பண்றோம்னு. அபிஷேகம் பண்ணிட்டு நாங்க அங்க வந்துர்றோம். நீங்க போங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்றாங்க. "அத்தை மினிஸ்டர்லாம் வந்துருவாங்க. அதுக்குள்ள வந்துருவீங்கல்ல? கண்டிப்பா வந்துருவோம். நீ கவலைப்படாம போ" அப்படின்னு சொல்றாங்க. அங்கருந்து எல்லாருமே "சரி வாங்க போகலாம்." எல்லாருமே கிளம்பி போறாங்க. அப்படியே டென்ஷனா இருக்காரு கோபி. "போங்க, போங்க. அங்க மினிஸ்டரும் வரமாட்டாங்க. யாரும் வரமாட்டாங்க. எல்லாரும் ஏமாற போறீங்க. பாவம் என் பசங்களும் சேர்ந்து ஏமாற போறாங்க. பரவாயில்ல விடு. உன்னால அவங்களும் அனுபவிக்கணும்னு இருக்கு. அதனால தான் எல்லாமே கரெக்ட்டா பண்ணிட்டேன். எனக்கு இப்ப சந்தோஷமா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு கோபி அப்படியே ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. அப்போ கரெக்ட்டா ராதிகா வராங்க. வந்த உடனே, "என்ன கோபி என்ன ஆச்சு? தானா பேசிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பேபி. ஒண்ணும் இல்ல. இல்ல நல்லா தெரிஞ்சுக்கங்க. யார் காலையும் வார போறீங்கன்னு தெரியுது. ஆனா தயவு செய்து அதெல்லாம் பண்ணாதீங்க. நம்மளே பாதாள சாக்கடையில இருக்க மாதிரி இருக்கும்" அப்படின்னு சொல்றாங்க ராதிகா. "அதுக்கு இப்ப நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் லோன் வந்து கேட்டிருக்கேன். அது இன்னும் 2 டேஸ்ல கிடைச்சிரும். அது வந்த உடனே உங்களுக்கு நான் அந்த அமௌண்ட்ட எடுத்து தரேன். நீங்க பிசினஸ் ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க கோபி" அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா சொல்றாங்க. "ஓகே, ஓகே. நான் கண்டிப்பா பண்றேன்" அப்படின்னு சொல்றாரு. "இனிமேவாது எத பண்ணாலும் கரெக்ட்டா யோசிச்சு பண்ணுங்க. ஏன்னா, பணம் வந்து கடன் வாங்கி தான் தரேன்" அப்படின்னு ராதிகா சொல்றாங்க. "இல்ல ராதிகா, எல்லாமே நான் கரெக்ட்டா தான் பண்ணுவேன். இந்த வாட்டி மட்டும் ஏதோ ஆயிடுச்சு. அதனால தான் இப்படி ஆயிடுச்சு" அப்படின்னு சொல்றாரு. "சரிங்க, சரிங்க. ஆனா யாருக்கும் கெடுதல் நினைக்கணும்னு நினைக்காதீங்க. அதுவும் பாக்கியாக்கு சுத்தமா நினைக்காதீங்க. சரியா? நீங்க கெடுதல் நினைச்சீங்கன்னா, அது உங்களுக்கு தான் வந்து சேரும். எல்லாரும் நல்லா தான் இருப்பாங்க"
அப்படின்னு சொல்கிறாங்க. நான் யாருக்கு நினைக்க போகிறேன், நான் அப்படிலாம் யாருக்குமே நினைக்கவே மாட்டேன். நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கேன், நீயாவே தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்கிறாரு. சரி ஓகே, நல்ல புத்தி இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ராதிகா போகிறாங்க. இவ வேற சந்தோஷத்தை கெடுக்கணுன்னே வரா. நம்ம மனசுக்குள்ளே சந்தோஷமாக இருக்கும், மினிஸ்டர் அங்கே வரமாட்டாங்கன்னு அதெல்லாம் கரெக்டாக கண்டுபிடிச்சி நம்மளை திட்டுறதுக்குனே வரா அங்கேருந்து அப்படின்னு கோபி.